ஆக்ஷன் சொல்லுங்க. அப்படி சில சமயம் ஓடினே இருக்கும்போது நமக்கு சட்டனா தூக்கம் எடுத்துட்டு போயிடுது. சீரியல் தான் ப்ரோ கிட்டத்தட்ட இது. படத்துல மெயினே மம்தா பைஜு தான். தல அஜித் பாஸ். படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. கருப்பால தான் மறுபடியும் ஒரு இமேஜ் ஏறிச்சு. இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து அதால் இமேஜ் இறங்க போகுது. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஓகே, பட் ஓவராலாக சூர்யா ஃபேன்ஸு கிரேஸாக வந்தாங்க. கருப்பு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா செட் ஆகாது. ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு மெகா சீரியல் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. ஓப்பனாக சொல்லுவேன்னா எனக்கு வந்து இது ஆவரேஜான ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு ஹை கிளாஸ் ஹிந்தி சீரியல் பார்த்த மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் இருந்தது. தேட்டரில் பாருங்க, அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். 2 ஃபைட்டு, அதாவது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபைட்டு வருது. அந்த சீக்வன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு சூர்யாவை விட மம்தா பைஜு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் ஃபுல்லாக போர் அடிக்காம போகிறது ஒரே ரீசன் மம்தா பைஜு தான். ஃபேமிலியை பேஸ் பண்ணி அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஆக்ஷன் எதிர்பார்த்து யாரும் வர வேணாம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாக்கும் ஹாலிவுட் ஃபிலிம்ஸுக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படம் தான் விஸ்வநாதன் சன்ஸ். சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. 2 மணி நேரத்துக்கு சீரியல் எடுத்து வச்சிருக்காங்க. காலேஜில் வேற கட்டடிச்சிட்டு வந்துருக்குறோம். அதுக்கு அவ்வளோவா ஒர்த்தில் சூர்யா படமா இது அப்படின்னு ஷாக் ஆக வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்துட்டு வெங்கட் நல்லா தான் பண்ணாரு. லக்கி பாஸ்கரும் சரி, வாத்தி சரி, நல்லா தான் பண்ணாரு. தெலுங்குல ஹிட் ஆகுது, பட் தமிழ்ல ஹிட் ஆகாது இந்த படம். படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. பட் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டுடலாம். 1 hour சங்கமம் சீரியல் போடுற மாதிரி இது வந்து ஒரு 2 hours சீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது எனக்கு. படமாக பார்க்குறப்ப எனக்கு பெருசாக ஆகக்கூடாது. இப்போ இது கட் பண்ணி ரீல்ஸாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்கும்போது ஒரு எமோஷனல் சீனை மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ண வைப்போம். ஒரு ரொமான்டிக் சீன் எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான். பட் படமாக பார்க்குறப்ப எனக்கு பெருசாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. மூவி வாஸ் குட், நல்லா இருந்தது. ஆஃப்டர் லாங் டைம் வந்து சூர்யா வந்து ஒரு மாதிரி கிளாசிக்காக ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமான லுக்கில் பார்த்தோம். சூர்யாவை பார்க்குறவங்க மட்டும் வந்து ஒன்றா பார்க்கலாம் சார். சூர்யா படம் வந்து பார்க்கலான்ட்டு. ஆனால் ஏமாந்துருவாங்க. ஒன்றுமே இந்த படத்தில் 4 பேர் இன்டர்வலுக்கு அப்புறம் ஏந்தே ஓட்டாங்க. நானும் வேற எங்கேயாவது காலி ஆகுது, ஒரு பேக் சைடில் வந்து போய் உட்காந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். எங்கேயுமே இல்லை ஆள். அப்படி சில சமயம் ஓடினே இருக்கும்போது நமக்கு சட்டனா தூக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த மாதிரி ஒரு சீன்ஸுங்களும் இருக்குது படம். அது சூர்யா படம் ஒரு லக்கி பாஸ்கர் பண்ண டைரக்டர் மாதிரி இந்த படம் அந்த அளவுக்கு பண்ணலை.